தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கும் என்றால் இருக்கிற யாருமே ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களா வாழ மாட்டார். கிறிஸ்தவத்துக்குரிய ஒரு அர்த்தத்தோடு வாழ ஆரம்பிப்பீர்கள். இப்ப தேவன் தன்னுடைய பண்பு, தன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி தான் மக்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்றால் தன்னுடைய நாமத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு யாருன்றதே அவருடைய பேர் மூலமா தான் விளங்க ஆரம்பிச்சார். இப்ப எல்லாம் அந்த நாமத்தை அறிவிக்க ஆரம்பிச்சார்னா பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒரு உபத்திரவப்படுகின்ற சூழ்நிலைகளிலே, தேவனுக்கு ஜெபித்த சூழ்நிலைகளில், வேண்டுதல் செய்த சூழ்நிலைகளில் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன். கேட்குறாங்க, உன்னை எங்கள்கிட்ட அனுப்புனது யாருன்னு கேட்டா சொல்லுப்பா, என் பேரை சொல்லு, நான் யாருன்றது சொல்லு, நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லுது, உன்னை யார் அனுப்புனா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்ப நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்கிறோமோ அந்த அளவு தேவன் அங்கு இறங்கி கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள்.